தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 8/4/2017 சனிக்கிழமை பூரம் நட்சத்திரம் இரவு 1:23 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு சனி பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். நீங்கள் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு மாலை நேரம் பிரதோஷ நேரத்திலே சென்று அங்கு இருக்கக்கூடிய நந்தி எம்பெருமானையும் சிவனையும் உமையவளையும் வழிபாடு செய்யுங்கள். நந்தி வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் வரவழைத்து கொடுக்கும் என்று தெரிவித்து, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து புனிதமிகு பூஜை அறை. முன்னாடியே நான் ஒரு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், ஒருவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டுமானால் அவருடைய இல்லத்திலே இருக்கிற 3 அறைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று. ஒன்று அவர்களுடைய பூஜை அறை, மற்றொன்று சமையல் அறை, அடுத்தது பள்ளி அறை. இது 3ம் நன்றாக இருந்தாலே இல்லறம் நல்லறமாக வரும் அப்படிம்பார். புனிதமிகு பூஜை அறை எப்படி இருக்கணும் அப்படின்னா, சில பேர் பூஜை அறையில் என்ன பண்ணுறாங்க, தெய்வங்களை நெருக்கமாக வச்சுருப்பாங்க. உலகிலே உள்ள அனைத்து தெய்வங்களையும் அப்படி நெருக்கமாக ஒட்டி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சுருக்கணும். அந்த பூஜை அறைக்குள்ளே வைக்கின்ற பொழுது இறைவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கும்பிடுகிற பொழுது ஆசன பலகை போட்டு அமர்ந்து கும்பிட வேண்டுமா. இல்லாட்டி நம்ம கும்பிட்ட பலனை இந்த பூமி இழுத்துக்கிட்டோமா. ஆகர்ஷண சக்தி பூமிக்கு உண்டு. ஆகினாலே பூமிக்கு மேலே நாம் உட்கார்ந்து கும்பிடுகின்ற பொழுது ஒரு பலகை போட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் எல்லா இடங்களிலும் பலகை விற்கிறது. ஆசன பலகை போட்டுக்கொண்டு அதில் உட்கார்ந்து நாம் வழிபாடை மேற்கொள்ள வேண்டும். தெய்வங்களுக்கு படைக்கின்ற பொழுது அந்த வெற்றிலைக்கு மேலே சீவல் வைக்கப்படாது. சீவல் நம்ம போட்டுக்கலாம் சீவல், ஆனால் தெய்வங்களுக்கு பாக்கு வெற்றிலை தான் வைக்க வேண்டும். அப்படி வைக்கின்ற பொழுது இரட்டைப்படையிலே வெற்றிலை இருக்க வேண்டும். ஒரு தெய்வத்துக்குன்னு வச்சா அப்படின்னா 2 வெற்றிலையும் ஒரு பாக்கும் வைக்கணுமா. அப்படி இரட்டைப்படையிலே வெற்றிலையும் ஒற்றைப்படையிலே பாக்கும் வைப்பது தான் மரபு. அந்த வெற்றிலையினுடைய நுனிப்பாகம் இருக்கு இல்லையா, அதனுடைய நுனி அடின்னு இருக்குது. அதனுடைய நுனிப்பாகம் எங்கே இருக்கணும் அப்படின்னா சாமிக்கு இடது பக்கத்தில் இருக்கணும். அதனுடைய வலது பக்கத்திலே அதனுடைய அடிப்பாகம் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக பூஜை அறையிலே எல்லாம் இப்போ ரொம்ப நாகரிகமாக மணி கட்டி வைத்திருக்கிறார்கள். சின்னமாக அதில் துவாரம் இருக்கும். அந்த துவாரம் மணி மாதிரியான அடிப்படையிலேயே துவாரம் இருக்கும். அதில் பொடிப்பொடியாக ஒரு மணி கட்டி இருப்பார்கள். கதவு திறக்கிற பொழுதெல்லாம் அந்த மணி கலகலவென்று ஒலித்து கொண்டு இருக்கும். அப்படி அடிக்கடி ஒலித்தால் உள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் நமக்கு நெய்வேத்தியம் வரப்போகிறது என்று நினைக்குமாம். ஆகையினாலே ஒரு நாளைக்கு ஒரு முறை கும்பிடுகின்ற பொழுது அந்த கதவை திறந்தால் பரவாயில்லை. பல முறை நம் தேவைகளை முன்னிட்டு உள்ளே போய்கொண்டே இருக்கிறோம். ஸ்டோர் ரூமாக வைத்திருப்பவர்கள் எல்லாம் பல முறை திறக்கின்ற பொழுதெல்லாம் அந்த தெய்வங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நெய்வேத்தியம் வைக்க வேண்டுமாம். அப்பொழுதுதான் அந்த தெய்வங்களுடைய ஏமாற்றங்கள் தவிர்க்கப்படுமாம். தெய்வங்கள் நன்றாக இருந்தால்தான் நாமும் நன்றாக இருப்போம். ஆகையினாலே இந்த பூஜை அறை என்பது ஒரு புனிதமிகு அறை. இன்னும் இந்த பூஜை அறையை பற்றிய ஏராளமான கருத்துக்கள் இருக்கின்றன. அவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆதாயம் தரும் தகவலில் அக்கறை காட்டுகின்ற நாள். இன்றைக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. குறிப்பாக இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குங்கள். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். இடத்தாலோ பூமியாலோ உங்களுக்கு ஏதேனும் சிரமங்கள் இருந்தால் அவை அகலுகின்ற நாள் இந்த நாள். இந்த நாளில் பணப்புழக்கமும் நன்றாகவே இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல்கள் அகலும் நாள். இன்றைக்கு நீங்கள் மற்றவர்களை பகைத்து கொண்டு அதனால் ஏற்பட்ட பகை வளர்ந்து கொண்டு இருப்பதெல்லாம் இன்றைக்கு மாறப்போகின்றது. விடிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். குருவினுடைய பார்வை இருப்பதால் குழப்பங்களிலிருந்து விடுபடுவீர்கள். குழந்தைகளின் முன்னேற்றமும் நன்றாக இருக்கும். குடியிருக்கும் வீட்டாலோ கூட இருப்பவர்களாலோ ஏதேனும் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தால் அது இன்றைக்கு விலகுவதற்கான சூழ்நிலைகள் இன்றைக்கு உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கவலைகள் நீங்கும் நாள். இன்றைக்கு நீங்கள் கருதிய காரியம் உடனடியாக நிறைவேறும். கடிதம் கூட கனிந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். 9ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பெற்றோர் வழியில் கொஞ்சம் பிரியம் குறையலாம். நீங்கள் பெற்றோர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. அதே நேரத்தில் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் வீடுகள், இடங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவதிலே ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் உங்களுக்கும் ஒரு நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரும் நாள். கல்யாண கவலைகள் அகலப்போகிறது. காலமாக கடந்த 4 ஆண்டுகளாக 3 ஆண்டுகளாகவெல்லாம் திருமணம் பேசி விட்டு போனதே. பிள்ளைகளுக்கு கல்யாணம் எப்பொழுதுதான் நடக்கும் என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு நல்ல முடிவு வரப்போகிறது. சுப செலவுகள் அதிகரிக்கும். அது மட்டும் அல்ல, விஐபிக்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். தொழிலில் ஒரு மாற்றுத் தொழில் செய்யலாமா என்ற சிந்தனை கூட உங்களுக்கு மேலோங்கும். சிம்மராசி நேயர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கிறது.
விரையாதிபதியான சந்திரன் ராசியில் இருக்கின்ற பொழுது விரயங்கள் கூடுதலாக இருக்கும். உங்களுக்காகவும் நீங்கள் செலவு செய்வீர்கள், உங்களுடன் இருப்பவர்களுக்காகவும் செலவு செய்வீர்கள். அதே நேரத்தில் 7லே கேது இருப்பதால் வீண் விரயங்கள் அதிகரிக்கலாம். வரவை காட்டிலும் 2 மடங்கு செலவாகும் நாள் இந்த நாள். எனவே நீங்கள் நூதன பொருட்களை வாங்குவதிலே அக்கறை காட்டுங்கள். குழந்தைகளின் கல்யாண சீர்வரிசைகளை எல்லாம் வாங்கலாம். ஆலயங்களுக்கும் நீங்கள் சென்று வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் நாள். இன்றைக்கு உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். புது முயற்சிகள் வெற்றி உண்டு. வியாபார விரோதங்கள் விலகும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழுகின்ற ஒரு வாய்ப்பு கூட உண்டாகும். அரசியல்வாதிகளாலும் அனுகூலம் கிடைக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இலாகா மாற்றங்களும் இனிய மாற்றங்களாக அமையும் நாள். இன்றைக்கு உத்தியோகத்திலே பணி செய்யும் இடத்தில் சிறு மாற்றங்கள் உருவாகலாம். நீங்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்வது நல்லது. 2லே சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். எனவே யாருக்கேனும் வாக்கு கொடுத்தால் கொடுக்கும் முன்னால் ஒரு கணம் சிந்தியுங்கள். ஆலய வழிபாட்டிலும் அக்கறை காட்டுங்கள். இன்றைக்கு 7ரை சனியும் உங்களுக்கு நடந்து கொண்டிருப்பதால் சனி பிரதோஷத்தில் கலந்து கொண்டு சந்தோஷத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, நந்தி வழிபாட்டால் நலம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். உதவிக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கையும் உங்களுக்கு உயரப் போகின்றது. அரசு வழி சலுகைகள் கூட எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான், 4ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் சனி பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்றார். சகாய ஸ்தானாதிபதி ராசியில் சஞ்சரிக்கின்ற பொழுது எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். எனவே இன்றைக்கு ஒரு இனிய நாள். தொட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் நாள். துணையாக உங்களுக்கு நண்பர்களும் இருந்து உறுதுணை புரிவார்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 9லே ராகு. 9லே ராகு இருந்தால் பொன்பொருள் சேரும் என்பார்கள். எனவே அடிக்கடி உங்களுக்கு இழந்த இழப்புகளை எல்லாம் இன்றைக்கு ஈடு செய்யும் விதத்தில் ஒரு நல்ல வருமானம் வரப்போகின்றது. கூட்டு முயற்சியால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில்கள் வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் இருப்பதால் பழைய வாகனங்கள் பழுதாகிறது என்ற கவலை மேலோங்கலாம். எனவே புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். என்ன இருந்தாலும் மாலை நேரத்தில் நந்தியை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைவாக இருக்கின்ற பொழுது நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். அமைதி கிடைக்க வேண்டுமானால் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடும். வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம். பயணங்களையும் மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஞானகாரகன் கேதுவின் பலத்தால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே புதிய உத்தியோகங்கள் கிடைக்கலாம். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாராட்டும் புகழும் மாலை நேரத்தில் உங்களுக்கு உண்டு. நீங்கள் சொல்லும் யோசனைகளை கேட்டு வெற்றி பெற்றவர்கள் உங்களை பாராட்ட வீடு தேடி வரலாம். அந்நிய தேச யோகம் கூட ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. மீனராசி நேயர்களே, கூட்டுக்கிரக யோகத்தால் நன்மைகள் கிடைக்கும் நாள். புத சுக்கிர யோகம் இருப்பதால் பூமியாலும் யோகம், பொருளாதார விருத்தி உண்டு. அரசியல் அனுகூலம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு உண்டு. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும். உன்னதமான இந்த நாளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். வரும் வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகளாகவே வரப்போகிறது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.